நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாச்சா வெளியே போ. போப்பா போப்பா. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உண்மை தெரியணும். என்ன? நல்ல சிவம் எப்படி செத்தாரு? நல்ல சிவம் எப்படி செத்தாரா? அவன் தான் பிராண்டில விஷத்தை கலந்து குடிச்சு சூசைட் பண்ணிட்டானல்ல. போலீஸ் கூட இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப போய் 10 வருஷம் கழிச்சு புது கதையை கிளற. இல்ல, நல்ல சிவம் தற்கொலை பண்ணல, யாரோ அவரை கொண்டு இருக்காங்க. உண்மையை சொல்லி சம்பவம். அவர் யார் கொண்டதுன்னு உனக்கு தெரியும்ல? யார் கொண்டான்னு சொல்லு. அப்போ போலீஸ் மெனக்கட்டு கண்டுபிடிச்சது என்ன பொய்யா? என்ன தமிழ்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நல்ல சிவம் தற்கொலை பண்ணிக்கல, அவருக்கு விஷத்தை கொடுத்து யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா. அந்த கொலைகாரர் யாருன்னு தெரியணும்னா எனக்கு பணத்தை கூட சொல்றேன்னு சொன்னாங்க. ராஸ்கல், யார் அவன்? அவன் குரல் எப்படி இருந்தது? ஃபோன் நம்பர் நோட் பண்ணியா? அந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை. ஆனா உனக்கு ஏதாவது உண்மை தெரியும்னா என்கிட்ட சொல்லு. நல்ல சிவம் எப்படி செத்தாரு? என்ன தமிழ் திரும்ப திரும்ப என்னவே கேட்கிற? நல்ல சிவம் செத்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. இதையே 1008 தடவை உங்கள்ட்ட சொல்லிட்டேன். நல்ல சிவம் செத்தப்ப கூட உன்னதான் சந்தேகப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் தான் மேலதிகாரி கைகாலில் விழுந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன். இப்படி என்ன பார்த்து கேட்கறது ரொம்ப கேவலமா இருக்கு தமிழ், ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்படி திரும்ப திரும்ப கேட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை பார்க்கவே வர மாட்டேனாமா. என்ன நான் வரமாட்டேங்கிற, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ அடிக்கடி என்கிட்ட சொல்ற டயலாக் இதானே? எனக்கு என்னமோ நீ என்னை விட்டு விலகுறதுக்கு ஏதோ சதி பண்றேன்னு தோணுது. நீ என்ன முண்டமா? பொண்டாட்டி இருக்கிறப்ப ஒரு பொம்பளை விரும்புறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. முதல்ல எல்லாம் நீ போன் பேசினா உன் குரலை கேட்கறதுக்கு அப்படி ஒரு ஆசையா இருக்கு. இப்ப நீ போன் பண்ணாலே என் அடிவயிற கலக்குது. உன்னை பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு தமிழ். நான் வரேன். சந்தானம், யார் போ? சந்தானம் நில்லு. அட விடு. நான் சொல்றது கேளு. இல்ல நான் வரேன் தமிழ். நில்லு சந்தானம். நீ எதுவும் பேசாத தமிழ். சந்தானம் நில்லு. சொல்லுங்க முனம்பரை. நான் நல்லா இருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? என்னது தமிழரசி புருஷன் நல்ல சிவம் தற்கொலை பண்ணி சாவலையா? கொண்டுட்டாங்களா? யார் கொண்டது? உங்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த விஷயம்லாம் மட்டும் எப்படி தெரியும்? ஓ, பேர் சொல்லாம யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்களா? சந்தானம் அடிச்சுட்டு கிளம்பிட்டாரா? சண்டை போட்டு போயிட்டாரா? தேங்க்ஸ் முனம்பரை. நான் நாளைக்கும் நாளானிக்கும் அந்த வழியாக வருவேன். அப்போ உங்களை நல்லா கவனிக்கிறேன். என்ன முனம்பரை, எனக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்க. உங்களை நான் எங்கேயோ கொண்டு போகிறேன் பாருங்க. முனம்பரை, உங்கள் குரல் ரொம்ப அழகாக இருக்கு. பாய். என்னடா? என்னை தேடிட்டு இன்ஸ்பெக்டர் சந்தானம் வந்திருக்காரு. நம்மளோட ஸ்பீடாக இருக்கா? டேய், எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இந்த கீழே இறங்கக்கூடாது, புரியுதா? சரி, அந்த இன்ஸ்பெக்டர் நான் பார்த்துக்கிறேன்.
சார் இவ்வளோ தூரம் என்ன பக்கம் வந்திருக்கீங்களா? அடிக்க போறீங்களா? சாரி சார், அன்னைக்கு லாட்ஜில் தமிழரசி முன்னாடி நீங்கள் என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்களா? அதான் அதே டென்ஷனில் போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிட்டேன். மனசில் ஒன்று வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்கே வந்து என் பொண்டாட்டியை மிரட்டிட்டு போனேன்ல, அதை நான் இன்னும் மறக்கல. என் மனசுலயே வச்சிருக்கேன். அதுக்கு இன்னொரு நாள் உன்னை வச்சுக்கிறேன். இப்போ நான் போலீஸ்காரனா வந்திருக்கேன். என்ன சார் தமாஷ் பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே போலீஸ்காரன் தான் சார். சில சமயம் சந்தானமாகவும் சில சமயம் போலீஸ்காரனாவெல்லாம் என்னால் நினைக்க முடியாது சார். சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணணும்? இங்க குணான்னு ஒருத்தன் வேலை பார்க்குறானே. குணாவா? யார் சார்? பரட்டத்தலை தாடியோடு இருப்பான். சாரி சார், எங்களுக்கு ஒரு 6-7 சைட் இருக்கு. வழக்கமாக இந்த சித்தால் மேஸ்திரிலாம் பரட்டத்தில் தாடியோடு தான் இருப்பாங்க. நீங்கள் யார் பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. மூக்குல கூட பிளாஸ்டர் ஒட்டியிருப்பான். ஓ, அந்த நாயா? வாட்ச்மேன். ஏன் சார், ஏதாச்சும் பிரச்சனையா? ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். கொலை பண்ணிட்டானா சார்? எங்கள் அப்பா அப்போவே சொன்னார் சார், அவன் மூஞ்சியே சரியில்லை, பார்த்தா கொலைகார மாதிரி இருக்கான்னு. அதான் நேற்று அப்பாவே வந்து அவனை வேலையை விட்டு தூக்கிட்டார். என்ன இருந்தாலும் அப்பா அப்பா தான் சார். ஒரே பார்வையில் ஒரு ஆள் இடம் போட்டார் பார்த்தீங்களா? கொலை பண்ணிட்டானா சார்? என்ன சார், அவனை பிடிக்கணும்னா நேற்றே என் செல்லுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அப்படியே பிடிச்சி வச்சிருப்பேன். இப்போ பாருங்க, வேலையை விட்டு துரத்திட்டோம். அந்த நாய் எங்கே இருக்குன்னே தெரியல. சரி விடுங்க, இந்த ஏரியா பக்கம் தான் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான். பசங்க பார்த்தா பிடிச்சி கூப்பிட்டு வர சொல்கிறேன். ஆ, ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்? செஸ் ஆடுவோமா? ஏமாந்துட்டீங்களே சார்? இல்லை, இன்னைக்கு வருது, நேற்று வந்திருந்தீங்கன்னா அவனை பிடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதை பிடிச்சி வச்சிருப்பேன். அதான் ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னேன். செஸ் நானும் விளையாடுவேன். அம்மையப்பா, என்னாச்சு? என்னாச்சு அம்மையப்பா? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. ஆழ்வார்குறிச்சி அந்த அண்ணாமலையார் கோவில் ட்ரஸ்டி நீங்க தானே தெரியாம போச்சு. நீங்க எத்தனையோ முறை அந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க. உங்க பெருமையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஐயா சொல்லித்தான் நீங்க தான் அதுன்னு தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிக்கடி நீங்க இங்க வரணும். உங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. ஆண்டவனுக்கு முன்னாடி நாமெல்லாம் சின்ன பசங்க தானே, இல்லையா? பரம்பரையா கோவில நிர்வாகம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவனுக்கு சேவை செய்யறதையே உங்க குடும்ப தொண்டாவும் செஞ்சுட்டு வரேன். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு மரியாதை பண்ணித்தானே ஆகணும். நல்லது, ரொம்ப சந்தோஷங்க. இந்த பக்கம் தாயார் சன்னதி இருக்கு, இந்த பக்கம் ஆண்டாள் சன்னதி இருக்கு. அப்படியே சேவிச்சுட்டு போலாம் வாங்க. போலங்க. ஆண்டவன் சன்னிதானத்துல நான் அடைச்ச சந்தோஷத்துக்கு அடவே இல்லைங்க. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. இவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு அப்புறமா வரேன். சரி. ஏய் வாடா. உண்டாங்கயா. அம்மையப்பா, என்னடா இது? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கண் கலங்குற? டேய், எதுக்கு இப்ப உணர்ச்சி வசப்படுற? இல்லடா, எங்க நம்ம காணாம போயிட்டோமோ, நமக்கு விலாசம் இல்லாம போயிடுமோன்னு உள்ளுக்குள்ளேயே வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த கோயிலையோ குருக்கள் இவங்கெல்லாம் எனக்கு கொடுத்த மரியாதை இல்லைப்பா. மறுபடியும் என்னை நீ வாழ வச்சுட்ட. சரி, வாழ வச்சுட்ட. இந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஐயா. நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது நான் அதிக நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. இப்பவே போயிட்டா கூட தேவலாம். அம்மையப்பா, நீ மெட்ராஸ்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. இங்க உன்னை யாரு என்னன்னு யாருக்கு தெரியும்? நீதான் நம்ம யாருன்னு சொல்லிக்கணும்டா.
இந்த ஈவோ இருக்கார வேதகிரி, இவரு திருநாகேஸ்வரத்துல இருந்தார். இப்போ இங்க வந்திருக்கார். அம்மையப்பா, அவர் நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவருக்கு உன் பேரு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா உன் முகம் தெரியாதுல்ல. நீதான் உன்னை பத்தி அவர்கிட்ட சொல்லிக்கணும். அம்மையப்பா, இப்போ வருத்தப்படுறியே, இதுக்கு, இந்த வேதனைக்கு, உன் குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிற? என்ன காரணம்? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டியே? அண்ணாமலை யாரு? உன் பொண்ணுடா. இந்த குடும்பத்துல பிறந்த தெய்வ குழந்தை. அத வேண்டான்னு சொல்லி தலை முழுகிட்டேன்னு கைவிட்டுட்டியடா. என்னைக்கு நீ அவளை கைவிட்டியோ அன்னைக்கு தானே இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சது. ஒரு குடும்பத்துல பொன் குழந்தைய அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்கள்லாம் ஆதரவா வச்சுக்கணும், சந்தோஷப்படுத்தணும். ஒரு நல்ல நாளை வருஷ பொறுப்புன்னு அண்ணன் தம்பிங்க அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு சேலை துணிமணிங்கன்னு எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்டா. அந்த மாதிரி வச்சிருக்கிற குடும்பத்துலதான் அண்ணன் தம்பிங்க நல்லபடியா இருக்கிறாங்க. ஆனா நீ குடும்ப கௌரவம், அந்தஸ்து, கோயில் நிர்வாகம், அது இதுன்னு சொல்லி பெத்த பொண்ணிய கைவிட்டுட்டியடா. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. இந்த பாரு, இப்பவாவது அண்ணாமலைய உலகநாதனோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுடா. காந்திமதி அம்மா கிட்ட போய் பேசு. எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லலாம். அங்க உட்கார்ந்து சுமூகமா பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம். ஆமையா, அவர் சொல்றதாங்க சரி. இந்த பட்நகரை வேண்டாங்கய்யா. பேசாம நம்ம ஊருக்கு போயிருவோமே. கடல் மாதிரி வீடுயா. நம்ம ஊர்ல கோயில்களும் திருவிழா கல்யாணம் காட்சினா பிள்ளை அங்க வந்துட்டு போட்டுமே. ஐயா, நீங்க அங்க இருந்தா தாயா அதுகளுக்கு நம்ம வீடு, நம்ம ஊரு, நம்ம மண்ணுன்னு ஒரு பந்தபாசம், அதுகளுக்கு ஒரு பிடிமானம் ஏற்படும்யா. அதனால நம்ம ஊருக்கே போயிடலாம் ஐயா. நம்ம அண்ணாமலையார கும்பிட்டு அங்க கோயில் குளம் நில நீச்சின விவசாயத்தை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் ஐயா. யோசிக்காதங்கய்யா, உங்களுக்கு ஒத்தாசையா நான் கூடவே இருப்பேன்யா. ஊருக்கு போயிடலாம் ஐயா. அம்மையப்பா, என்ன யோசனை பண்ற? ஊருக்கு போலாம்ல? இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது அவசியம் இப்படி தனியா விட்டுட்டு வர்றதுன்னு தான் யோசனையா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த சாந்தி பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவளையும் பொண்ணு தானே, அவளையும் வாழ வைக்கணும் இல்லையா? அண்ணாமலையும் உலகநாதனையும் சேர்த்து வச்சுட்டா அவன் நிலைமை என்ன ஆவறது? நீ சொல்றதும் சரிதான். இப்போ நாம சாந்திய கையோட ஊருக்கு கூட்டிட்டு போயிடலாம். முதல்ல அண்ணாமலையும் உலகநாதனையும் சேர்த்து வைக்கிறத பாப்போம். அப்புறம் சாந்தி பிரச்சனையை பத்தி பேசுவோம். இந்த தவசி பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் நம்மள எல்லாம் விட ரொம்ப புத்திசாலி. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அண்ணாமலை கிட்ட எப்ப பேச போற? இல்ல, அது வந்து ஊர்ல வச்சு பேசிக்கலாமே. நீ சரின்னு சொன்னா நான் காந்திமதி அம்மா கிட்ட போய் பேசிட்டு வரட்டுமா? இல்லடா, யாராவது ஒருத்தர் சமாதானம் பேசுறதுக்கு போகணும் இல்ல, அதனால தான் சொன்னேன். அவங்களோட பேசிட்டு அவங்கள ஊருக்கு வர சொல்லிடுறேன். அப்படியே அண்ணாமலை கிட்ட டெலிபோன்லயோ நேர்லயோ தவசி மூலமாவோ பேசி அத ஊருக்கு வர சொல்லிடுறேன். எல்லாரும் ஊருக்கு வரட்டும். அங்க எல்லாரும் உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி உலகநாதனையும் அண்ணாமலையும் சேர்த்து வச்சுக்குவோம். எல்லாரும் சேர்ந்து சங்க திருவிழாவை நடத்தி கொடுங்க. முதல்ல நான் சொல்றத கேளுடா. கொஞ்சம் உன் மனசுல இருக்க அகம்பாவம், பிடிவாதம், கௌரவம் எல்லாத்தையும் இறக்கி வச்சிடு. அப்பதான் பசங்க நல்லா இருப்பாங்க. ஆமாயா, சரிடா, பாப்போம். என்ன நொல்ல, காஃபி நன்னா இருக்கா? ஓசில் கிடைக்குதுன்னா ரசிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்க? ஏயா
அண்ணாமலையார் கோயில்ல எத்தனை முறை கமிட்டி மீட்டிங் போட்டிருக்கீங்க? ஒரு நாளாவது எங்களுக்கு டிகாஷன் காப்பி கொடுத்துருக்கீங்களாயா? வவால் மண்டபத்துல நாத்தம் முடிச்ச பெட்ஷீட்டை போட்டு மனுஷனை சாகடிப்பீங்களே. இங்க பாரு, உனக்கு சொகுசான சோபா, ஃபேனு, டிகிரி காப்பி, என்ஜாய் பண்ற. பண்ணு பண்ணு பண்ணு. கோமதியோட மீட்டிங்னா சும்மாவா? ஆமா, இது என்ன சட்டெல்லாம் போட்டிருக்க? வெறுமேலோட தானே தெரிவே. ரயில் விட்டு இறங்கணும்னு மூர் மார்க்கெட்ல வாங்கி போட்டு வந்துட்டியா நீ? டேய், இந்த காப்பியை குடிச்சிட்டு உங்ககிட்ட பேசிட்டு போறதுக்கு வரலடா. அம்மா கூட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். ஆமா, உள்ளூர்ல எல்லாம் பேசி கிழிச்சு விட்டா. இப்ப ரயில் ஏறி மெட்ராஸுக்கு வந்து இங்க பேசி கிழிக்கிறீங்களோ? என்ன முக்கியமான விஷயம் பேச போற? ஏடா கோமதி, 12 வருஷத்துல ரோடு மாறி போச்சு, ஊரு மாறி போச்சு, ஜனங்கள்லாம் மாறி போயிட்டாங்க. அட கழனி எல்லாம் வீடுங்களா மாறி போச்சு. நீ மட்டும் மாறாம அப்படியே அசிங்கமா இருக்கிறியே, எப்படிடா? குட் கொஸ்டியன், நியாயமான கேள்வி. ஜென் மதத்துல இதுக்கு ஒரு பதில் இருக்கு. உண்மை, அதாவது நிஜம், இது என்னைக்குமே மாறவே மாறாது. நானல்ல நிஜம், மாறவே மாட்டேன். ஆனா நீ பொய், அதான் மாறிட்ட. நிலையப்பரே, ஏன் கண்டவங்க கூட பேசிக்கிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஏய் குண்டே, என்ன இழிப்பு? இல்ல கோமதி, ಈ சூடு சொரண மானம் வெக்கோன்னு பறையினதிலே அதெல்லாம் உனக்கு இருக்கா? இருந்தது, மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி வரையிலும். இப்ப எல்லாம் கான் அவுட். இங்க பாரு, நான் உனக்கு எர்ணாகுளத்துக்கு டிக்கெட் போட்டு தரேன், எஸ்கேப் ஆயிடுறியா? அதுக்கு பிறகு எனக்கு போன சூடு சொன்ன எல்லாம் வந்துடும். நீ வந்து ஓசு சோத்தை தின்னுக்கிட்டு எங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு என்னையும் பேசுறியா? ஏய், ஏண்டி அவர் கூட அனாவசியமா பேசிக்கிட்ட? சுமார். நெல்லையப்பரே, நீங்க சொல்லுங்க. அம்மா, சங்கு திருவிழா விஷயமா நான் போட்ட கடிதாசி கிடைச்சதா? ஆமாயா, ஸ்டாம்பே ஒட்டாம ஒரு லெட்டர் போட்டிருந்தியா அதானே? 16 ரூபாய் பணம் டிக்கெட் நான் தான் வாங்கினேன். என்னையா கமிட்டி எல்லாம்? அக்கா, ஒரு 1000 2000 கொடுங்க, அதுட்ட கொடுத்தா அது பொறுத்த போவோம். ஏய், என்ன அது இதுங்கிற? நான் என்ன ஆடு மாட வெளியே போறதுக்கு? நீ ரொம்ப பேசுற குண்டு. இரு மகளே இரு, ஜீவஜோதி படம் எடுக்கிறேன்ல, அதுல உன்னை வில்லியா போட்டு 16 பக்கம் டைலாக் கொடுத்து சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறேன். அப்பா கோமதி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நொல்ல, போது போது பேசு. அம்மா, உங்க குடும்பமோ பட்டாளத்தார் குடும்பமோ இந்த முறை ஊருக்கு வந்து சங்கு திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். சங்கு திருவிழா முடிஞ்ச உடனே நம்ம பஞ்சாயத்தை கூட்டி அண்ணாமலையும் உலகநாதனையும் ஒன்றா சேர்க்கறத பற்றி நாம் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேணாம். நான் முன்ன நின்று எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன். பட்டாளத்தார்கிட்டே நான் இதை பற்றி பேசியிருக்கேம்மா. அவருக்கு இதில் ஆசை இருக்கு. நீங்கள் சங்கு திருவிழாவுக்கு வர மாதிரி வந்தீங்கன்னா அங்கே உட்காந்து பேசி எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? இதை பாருங்க நெல்லையப்பரே, நீங்க லெட்டர் போட்ட உடனே இது விஷயமா ഞങ്ങള് தவசிய கண்டு எல்லா விஷயத்தையும் பேசணும். ஆனா அவரை எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ഈ വർഷം சங்கு திருவிழா எங்க அக்கா தலைமையில தான் நடக்கணும். அப்படி இல்லைங்கில்ஞா சங்கு திருவிழாவை நடத்த விட மாட்டேன். இந்த பாருமா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இந்த மாதிரி பேசுறதுனால தான் கடந்த முறை சங்கு திருவிழாவே நடக்காம போயிடுச்சு. தவசிக்கிட்ட நேற்று ராத்திரி நான் பேசினேன். அவனுக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுல ரொம்ப ஆசைதாம்மா. நீங்க ஒரு முறை அவங்ககிட்ட போய் பேசினீங்கன்னா கண்டிப்பா அவன் இதுக்கெல்லாம் ஒத்துப்பான். இதுவே நம்ம பேச்சுக்கு ஆர்வமா இருந்துட்டு போட்டுமே. கிழிச்சா உள்ளூர்லயே ஒரு பிசாவுக்கு வேல்யூ கிடையாது இவனுக்கெல்லாம். இந்த ஆளு பேச்ச கேட்டுக்கிட்டு பட்டாளத்தாரையும் இந்த தவசியும் போய் பாத்தீங்க, அப்புறம் மாப்பிள்ள வந்து கெட்ட கோபத்துக்கு வந்துருவா, அப்புறம் நல்லா இல்லாம போயிடும். நானும் சும்மா இருக்க மாட்டேன், பிரச்சனை பண்ணுவேன், அப்புறம் அதுவும் நல்லா இல்லாம போயிடும். இந்த கோமதி, இந்த இத முதல்லயே கொடுத்திருந்தீங்கன்னா இவ்வளவு பேச்சு வேஸ்ட் பண்ணிருக்க தேவையில்லையே. எல்லாம் 100 தானா? நான் 1000 ரூபீஸ் நோட்டுன்னு நினைச்சேன். நல்ல, நீங்க அடிக்கடி இங்க வரணும். சங்கு திருவிழா விஷயமா அத்தைகிட்டையும் பார்க்க வீட்டையும் பேசணும், புரியுதா? அதை விட முக்கியமான விஷயம், போன முறை பந்தா முருகன் தான் அந்த பெரிய ராட்டனம் இல்ல அதனுடைய கான்ட்ராக்ட் எடுத்தான். அவன் செத்து போயிட்டான். இந்த முறை எனக்கு தான் அந்த கான்ட்ராக்ட். அது மட்டும் இல்ல, கோயில் செதறுதங்க கான்ட்ராக்ட் கூட எனக்கு தான் கிடைக்கணும். ஓகே மிஸ்டர் நெல்லை, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க தாமிரபரணியில குளிக்கிற ஆளு, அங்க குளிச்சுட்டு வந்திருப்பீங்க, நாரி போய் கிடப்பீங்க. போகும்போது காசி தியேட்டர் கீழே ஒரு புனித நதி ஓடுது, அதுல குளிச்சுட்டு போங்க, மணக்கும். இந்த ஏப்ரல்ல எங்களுக்கு அதுலதான் குளியல்னு நினைக்கிறேன். அத்தை கொடுத்த நோட்டா இருந்தாலும் கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பாத்துக்கணும் இல்ல? உசார் மாக்கா. நெல்லையப்பரே, நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் நான் தவசியை போய் பார்க்கறேன், பேசுறேன். போய் பாருங்கம்மா, பேசுங்கம்மா.
அவன் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஊருக்கு வந்து சேருங்க. இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நீங்க தவசிக்கிட்ட போய் பேசுற பேச்சே இதுக்கெல்லாம் ஆரம்பமா இருக்கட்டும். சரிங்க, பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா. ஆ நீங்க காஃபி சாப்பிடலையா? வயசாயிடுச்சு, சக்கரை போட்ட காப்பியெல்லாம் சாப்பிட்றது இல்லப்பா. வேற கொண்டு சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா. அப்புறம் சொல்லுங்க. இந்த கோயில் சங்கு திருவிழா, என் தலைமையில் தான் திருவிழா நடக்கணும், இதெல்லாம் பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. இதெல்லாம் கேட்குற நிலைமையில் நான் இல்லை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. உலகநாதனும் சூர்யாவும் கோர்ட்டு கேஸு கவுன்சிலர்னு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை சரியாவே படிக்கிறதில்ல. ஆமா சாரே, முன்ன குவார்டர்லி எக்ஸாம்ல சூர்யா குட்டி 60, 70, 90ன்னு நல்ல மார்க் வாங்கி ஆஃபலி எக்ஸாம்ல 5, 6, 7ன்னு டெலிஃபோன் நம்பர் மாதிரி வாங்கிட்டு வந்த. அந்த குழந்தை மனசு அவ்வளவு பாதிச்சிருக்கு. நான் சொல்றத பொறுமையா கேளுப்பா. உலகநாதனும் அண்ணாமலையும் ஒன்னா சேரணும்னு எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஆசைப்படுறாங்க. நானும் பழைய பகையெல்லாம் மறந்துட்டேன்பா. 2 பேரும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக நான் முதல் கையை எடுத்து வச்சிருக்கேன். நீ ஏன்பா அடுத்த கையை எடுத்து வைக்க கூடாது? ஆமா சாரே, அண்ணாமலையும் உலகநாதனும் பிரியறதுக்கு காரணம் அக்கா இல்லே, கோமதி தான். என்னென்னமோ பேசி அக்கா மனசை கெடுத்து அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு காரணமாயிருந்தோம். இப்போ உலகநாதனையும் அண்ணாமலையும் ஒன்னிச்சிருக்க, கோமதியை வீட்டை விட்டு புறத்து அனுப்ப கூட நாங்க தயாரா இருக்கோம். என்னடி சொல்ற? ஆமாக்கா, கோமதி நல்ல ஆள் இல்லே, படுபாவி. அவனை வீட்டை விட்டு அமிச்சில்லா. ஏதோ பணம் கிணம் கேட்டா செட்டில் பண்ணி அமிச்சில்லா. நமக்கு தேவை அண்ணாமலையும் உலகநாதனும் ஒன்னிச்சிருக்கணும். சூர்யா நம்ம கூடவே இருக்கணும், அதானே? என்னடி சொல்ற? வள்ளி அம்மி எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது? அதான் ஞான் நோக்கிக்கொள்ளா. நீங்க இருங்க. இத பாரு சாரே, கோமதி நாயகத்தை வீட்டை விட்டு புறத்தாக்குனது என்னோட பொறுப்பானு. அதை ஞான் நோக்கிக்கொள்ளா. அதண்ட முன்பு எங்களை அண்ணாமலையை பார்த்து குறைச்சு பேசணும். பார்கவி, நீ சும்மாரு, பேசாத. எல்லாம் சரிதான். இது காலம் கடந்த யோசனை. எனக்கு என்னமோ அண்ணாமலை உலகநாதன் கூட சேர்ந்து வாழ்வான்னு தோணலை. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்காக பேசி பார்க்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை வளர்க்குற அந்த 3 பொண்ணுங்களும் அந்த அன்வரும் தான். அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஏன் கல்யாண ஏற்பாடு பண்ணக்கூடாது? அப்படி கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அண்ணாமலைக்கு வெறுமை ஏற்படும். தான் புருஷனோட சேரணும், குழந்தையோட பாசமா இருக்கணும், குடும்பத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுவா. ஏன் கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணக்கூடாது? அந்த அன்வரை சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்புங்க. 3 பொண்ணுகளுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அன்வர் பற்றி தயவுசெய்து தப்பாக பேசாதீங்க. உலகநாதனும் அண்ணாமலை சேர்ந்து வாழ்ந்தா என்னை விட சந்தோஷப்படுறது அன்வர் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்புறம் என்னப்பா, அன்வர் ஆசைப்படுறாருங்கிற, நீயும் ஆசைப்படுற, அப்ப 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க வேண்டியதானே? சங்க திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாலேயே, கொடியேத்துறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா நம்ம எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு ஒன்னா போகலாம் இல்லையா? என்னப்பா சிரிக்கிற? சுற்றி உழைச்சி கோயில் விஷயத்துக்கே வரீங்க. நான் சொன்ன வாக்கு தவற மாட்டேன். முதல்ல அண்ணாமலை உலகநாதன் சேரட்டும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு கோயில் உரிமை நிச்சயமாக எழுதி கொடுப்பேன். சொன்ன வாக்கு தவற மாட்டேன்.
அதெல்லாம் உன்னால தானேப்பா முடியும். சீக்கிரமா பண்ணிடுப்பா. அக்கா, தவசி சாரு தலையாட்டி சங்க திருவிழா முன்பு உலகநாதனும் அண்ணாமலையும் ஒண்ணு சேரும். அப்ப நாங்க வரோம் சாரே. வாங்கக்கா போல. வரேன்ப்பா. எங்க பரம்பரைய பத்தி சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு லென்த்து. இருந்தாலும் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். கதை சுருக்கம் சொல்றார். சொல்லுங்க. வேலூர் எங்க பூர்வீகம். அங்க செங்கல்வராயன் ஜமீன் பரம்பரை எதுன்னு கேட்டா நேத்து பிறந்த குழந்தை சொல்லும். அந்த அளவுக்கு ஃபேமஸ். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க ஃபேமிலிக்கு ஒரு 5000 ஏக்கரா நிலம் இருந்ததே. அதுல பாருங்க, இந்த கவர்மெண்ட் லேண்ட் சீலிங் ஒன்று வந்ததா, அதுல கொஞ்சம் போயிருச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி பாகப்புரணியில கொஞ்சம் போயிருச்சு. இப்போ எங்க பேர்ல ஒரு 100-125 ஏக்கரா இருக்கு. ஓ அம்மா. அத்தனையிலையும் நாங்க கரும்பத்தான் பயிரிட்டு இருக்கோம். ஓஹோ. ஒரு காலத்துல எங்க ஃபேமிலி கொடி கட்டி பிறந்த ஃபேமிலி. அந்த கொடி இப்ப அரைக்கம்பத்துல பறக்குதா? அரைக்கம்பத்துல பறந்தா அபசகுணம்னு சொல்லுவாங்கன்னு ஃபுல்லாவே இறக்கிட்டோம். அது வேலூர்ல இந்த நிலபுல விவசாயம் எல்லாம் கரெக்டுங்க. நீங்க மெட்ராஸ்ல என்ன வேலை பாக்குறீங்க? வேலையா? நாங்களா? என்ன விளையாடுறீங்களா? எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு நாங்க உட்காந்துக்கிட்டே ஏன் படுத்துக்கிட்டே சாப்பிடலாங்க. எங்க ஃபேமிலியே வேலை செய்யாத ஃபேமிலி. அப்படின்னா நானும் உங்க ஃபேமிலி தான். யாரவன்? கல்யாணத்தரகர் உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் சொன்னாரு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்தோம். நீங்க எங்க அளவுக்கு பணக்காரங்களா இல்லைனாலும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பிள்ளைங்களை நல்ல ஒழுக்கமா வளர்த்துக்கீங்கன்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் பேசிட்டு போலான்னு. உங்க வீட்டில் எப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. என் பையன் பேர் திவாகர், பொண்ணு பேர் ஷீலா. நீங்க சம்மதம் சொன்னா நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம். இதுல பொண்ணோட போட்டோ, பையனோட போட்டோ, ஜாதகம் எல்லாம் இருக்கு, பாருங்க. பாருங்க. சக்தி, கண்ணு திறக்காத, அப்படியே இரு. என்னடி கண்ணு திறக்காதன்னு சொல்றல. இப்ப கண்ணு திற. கண்ணுல இருந்து சோப்பை எடுத்துட்டு பாரு. யார் இவன்? உன் பாய் ஃப்ரெண்டா? சி, அப்பா எனக்காக பார்த்த மாப்பிள்ள எப்படி இருக்கான்னு சொல்லு. பரவாயில்லடி, உன்னோட நல்லாவே இருக்காங்க. எவ்வளவு சிகப்பா இருக்கான் பாத்தியா? அப்படியே செட்டு பையன் மாதிரி. பெரிய ஜமீன் பரம்பரைக்கு ஒரே வாரிசு. 1000 ஏக்கர்ல கரும்பு தோட்டம் போட்டிருக்காங்க. நான் தான் இந்த கரும்பெல்லாம் வேரோட பிடிங்கிட்டு இருப்பேன். பரவாயில்லடி, நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா பெரிய ஜமீன்தாரணி ஆயிடுவ. அப்புறம் நான் மட்டும் இல்ல, நீயும் தான் ஜமீன்தார் ஆயிடுவ. என்ன உளர்ற? இந்த பொண்ணு போட்டோவை பாரு. இவ யாரு? மாப்பிள்ளையோட அக்கா. ஏண்டி, இப்பெல்லாம் நீங்க மாப்பிள்ளையோட அக்கா போட்டோ, அவங்க ஜாதகம் இதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் பையனை கல்யாணம் பண்ணி சம்மதிப்பீங்களா? என்னடா அறிவு கடத்தனமா பேசுற? உனக்கு இந்த பொண்ணு, இவளுக்கு இந்த பையன், எனக்கு கரும்பு தோட்டம். என்ன நீங்க? ஏண்டி, நான் தான் ஜீவா லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஜீவாவா லவ் பண்றதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன உளறீங்க? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஜீவாவை மட்டும் தான் லவ் பண்றேன், ஜீவாவை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. டேய், இங்க என்னடா சத்தம்? டேய், வீணா பண்ணவனே போ. என்னடா என்ன கத்திக்கிட்டு இருக்க? என்னமோ ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அவதான் நான் லவ் பண்ணல. இவ்வளவு நாளா அவ இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா, இப்போ இங்க வரதையும் நிறுத்திட்டா. ஆமாப்பா, நான் பெருமாள் கோயில சாமி கும்பிட்டு இருக்கேன். என்ன பார்த்ததும் ஜீவா அந்த பக்கமும் ஓடி போயிட்டான். எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? பிளேடு போட்டிருப்ப, தாங்க முடியாம ஓடி போயிருப்பா. இத பாருடா, உனக்கு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ஜீவாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்பா, ஜீவா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா. என்னம்மா நீ
அவ ஒத்துக்கலன்னா என்ன, நேரா நாமளே போய் பொண்ணு கேட்போம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், யாரும் யார் வீட்டுக்கு போக வேணாம். இது பார், ஜீவா எவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு பதில் சொன்னாலும் நான் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கேன். இந்த பாருடா, இன்னும் 6 மாசத்துல உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். சொல்லி வைமா. சக்தி இது பார், இந்த ஜென்மத்துல ஜீவா தான் என் பொண்டாட்டி. சொல்லி வை உங்க அப்பா கிட்ட. அங்க என்னடா முணுமுணுப்பு? ஒன்னும் இல்ல. ஏது பாரு, உனக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்படி ஜீவா, ஜீவா ப்ளீஸ் ஜீவா, ஜீவா நில்லுங்க. ஜீவா உங்ககிட்ட பேசணும். ஜீவா நில்லுங்க. ஜீவா ஸ்டாப் இட். சக்தி ப்ளீஸ். ஜீவா, ஜீவா ப்ளீஸ். சாவி கொடுங்க. என்ன ஜீவா? ஜீவா வெயிட் ஜீவா. ஏன் ஜீவா என்ன அவாய்ட் பண்ணிட்டு வரீங்க? ஏன் என் மூஞ்ச பார்க்க பிடிக்கலையா? நான் எதிரி ஆயிட்டேனா உங்களுக்கு? இல்ல சக்தி, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த 2004லயாவது நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சக்தி. தயவு செஞ்சு இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் பேசாதீங்க. காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அம்மா, காதலை போய் கத்திரிக்காய் அதுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்திய லவ் பண்ணிட்டு அவன் நினைப்பாவே அவன் நம்மளை லவ் பண்ணுவாளா, நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாளா அப்படிங்கிற நினைப்புல வீட்டுல படுத்திருக்கும் போது அவன் நினைப்பாவே விடியோரமா கண்ணீர் கசியும். அந்த உணர்ச்சி என்னைக்காவது உனக்கு வந்திருக்கா? நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? பெருசா காதலை போய் கத்திரிக்காதுன்னு சொல்லிட்டு கற்பூர வாசனை உனக்கு எங்க? கழுதைன்னு சொல்றீங்களா? சக்தி, தயவு செஞ்சு காதலை பத்தி பேசாதீங்க. என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சக்தி. ஏன் நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? இல்ல அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. ஏன் நான் என் பர்சனல் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும்? என்கிட்ட தான் சொல்லணும். நான் உங்களை லவ் பண்றேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, ஃப்ரெண்டாவும் இருக்க போறேன். சோ நீ என்கிட்ட தான் சொல்லி ஆகணும். இல்ல சக்தி, நீங்க சொன்ன மாதிரி நான் கற்பூர வாசனையே தெரியாத ஒரு கழுதை. காதல்னா என்னன்னு எனக்கு தெரியாது. காதலை பத்தி தெரியாத ஒரு கழுதை நான். ஏன் அப்புறம் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? என்ன விட்டுருங்க. நீங்க சொல்ற மாதிரி யாரோட நினைப்பிலையோ கண்ணோரமா கண்ணீரெல்லாம் எனக்கு ஒன்றும் கசியல்ல. காதலை பத்தி எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க. சாவி கொடுங்க. சரி, நான் காதலை பத்தி பேசல. உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என் வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நேத்து கூட வீட்டுல வந்து பார்த்து பேசிட்டு போனாங்களாம். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. நீங்க ரொம்ப நல்லவர் சக்தி. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணுதான் உங்களுக்கு மனைவியா அமைவா. என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். உங்க வாழ்த்துக்கள்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. நான் உங்களை தான் லவ் பண்றேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். பெருசா நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்க அம்மா பாட்ட சொல்லி உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க சொல்றேன். வாழ்த்துக்கெல்லாம் தேவையில்லை உங்ககிட்ட இருந்து. எனக்கு வாழ்த்து தான் தர முடியும், என்னால வாக்கப்பட முடியாது. இத பாருங்க ஜீவா, நான் யார்கிட்டயும் சத்தம் போட்டு பேசினது இல்ல, கோவப்பட்டது கூட இல்ல. உங்ககிட்ட தான் முத தடவையா சாரி. பொண்ணா பேர் என்ன? லதா. நம்ம பொண்ணை விட மகா கேவலமா இருக்கு. இவன் பேர் என்ன? சக்தி. ஐயோ, ஏற்கனவே இடி விழுந்த மூஞ்சி மாதிரி இருக்கிறான். இவனுக்கு வந்த வாழ்வ பாறேன். ஆனா அவங்க வீடு இருக்க அது நல்ல ஏரியா. ஒரு நல்ல பில்டிங் ப்ரொமோட்டர்கிட்ட கொடுத்தா 2 கோடி தேரும். நம்ம பையன் மூலமா 1 கோடி, நம்ம பொண்ணு மூலமா 1 கோடி, மொத்தம் 2 கோடி. அப்புறம் என்ன, அந்த அப்பா அம்மா அப்புறம் அந்த கரும்பை வேரோட பிடுங்குறேன் நான். அவன் 3 பேர்த்தையும் தெருக்கோடியில் கொண்டு போய் நிறுத்திட வேண்டியதான். டேய் திவாகர், திவாகர் வாடா, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுடா, வாடா.
கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? டேய் 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 அம்மா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்ப அப்படி என்ன அவசியம் சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு? 5000 ரூபா தானே சொன்னீங்க, இப்போ 12000 வரைக்கும் ஏற்றி விட்டுருக்கீங்க. எனக்கு ஷீலாக்கு வேலை இல்லை தெரியும்ல. தமிழர்ஸ் கொடுத்த 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு எத்தனை நாள் ஓட்டுறது? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன். சொல்றேன்டா. இந்த காஃபியை முதல்ல குடி, அப்புறம் நான் காஃபி குடுக்கல என்ன உயிரை எடுக்காத. கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்ல போறியா இல்லையா? டேய் ஏன்டா கத்துற? உனக்கும் ஷீலாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறேன். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம். டேய் நம்ம ஷீலாவுக்கு வயசாயிட்டே போகுதுடா. ஆமாடா, அவ எங்க உண்மையிலேயே அபார்ஷன் பண்ணிட்டு வந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அப்பா வச்சுன்னு பாக்குறேன், மரியாதை கெட்டுரும். ஒழுங்கா பேசு. பாத்தியா அவ வாய பாத்தியா? இந்த வாய்க்காகத்தான் இவளை நான் எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து தாட்டி விடணுமோ அவ்வளவு சீக்கிரம் தாட்டி விடணுங்கிறேன். டேய் இவளுக்கு இருக்கிற வாய்க்கு ஒரு நாளாவது மாமியார் வீட்டுல போய் குடுத்தனம் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கும்ல. நாளைக்கே நம்ம ஷீலாவை பத்தி ஏதாவது அரசல் புரசலா கேள்விப்பட்டா கூட பெருசா பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது பாரு. அதுக்காக தான் முன் யோசனையா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ பொண்ணை கொடு, பொண்ணை எடு. அவளுக்காக என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்டா ஏன் பண்ணிக்க முடியாது? உன் மனசுல என்ன அந்த தீ 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 திக்குவாய் ஜீவாவே நினைச்சிட்டு இருக்கியா? டேய் அவதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே காரி துப்புறாளே தூ தூன்னு. அப்புறம் என்ன அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறா? நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிட்டா ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா அவ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவங்கள சந்தோஷமா வாழ விட மாட்டேன். அதுக்காக நான் என் வாழ்க்கை அர்ப்பணிக்க கூட தயாரா இருக்கேன். இதப்ப சும்மா இந்த டயலாக்லாம் பேசாத. அந்த ஜீவா கிட்ட வாலாட்டினு வச்சுக்கோ, அந்த அன்வரும் அண்ணாமலையும் சேர்ந்து உனக்கு மொட்டை அடிச்சு ஜெயிலுக்கு அமிச்சிருவாங்க. நான் அந்த சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். எனக்காக யாரும் ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நான் சேர்த்து தான் வச்சிருக்கேன். தோ அப்பன்னு ஒன்று இருக்கே, இதுவும் தம்பி நீயும் வந்து அச்சதை போட்டா அதுவே எனக்கு போதும். இங்க பாருமா, இந்த சக்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது யாராவது தடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, நான் செத்து போயிடுவேன். அப்படி நீ செத்து போற அளவுக்கு அவன் என்ன உலக அழகனா? போட்டோ குடுறி. இவனை தான் கல்யாணம் பண்ணி போறியா? ஆமா. இந்த பையன் தானே? ஆமா. இவனோட தங்கச்சி தானே எனக்கு பாத்துருக்கீங்க? ஆமாண்டா. அவளோட போட்டோ கொடுங்க. பொண்ணு பேரு என்ன? லதா. லதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணுங்க. என்னடா அது? இப்பதான் ஜீவாவுக்காக என்னமோ வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன் அப்படி இப்படின்னு பெருசா டயலாக்லாம் விட்ட. சக்தி போட்டோ பார்த்தோன்னே லதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற. லதாவை நான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏற்பாடு பண்ணுங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. அவங்க உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்றாங்க. சக்தி ஷீலாவை கல்யாணம் பண்ணலன்னா கூட லதாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா போக ரெடி. ஏய் திவாகர், நீ சொல்றத பார்த்தா இது ஏதோ அகில இந்திய கட்சியினுடைய சந்தர்ப்பவாத தேர்தல் கூட்டணி மாதிரி ஒரே குழப்பமா இருக்கே. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட வெக்கப்படவே மாட்டேங்கிறீங்க. எதுக்கு வெக்கப்படணும்? இல்ல, உங்க வீட்டுல என்னோட ஜாதகத்தையும் உங்களோட ஜாதகத்தையும் பார்த்துருக்காங்க. நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளை. அதான். போதும் போதும், ரொம்ப அடிக்கிட்டே போறீங்க. ஆசைதான். என்ன? ப்ளீஸ். இல்ல இல்ல, அண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. லதா, வாங்க தமிழ்குமார். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க கோர்ட்டுக்கு? கொஞ்சம் பதட்டமா இருக்கு. மாட்டிக்க மாட்டான்னு நினைச்சேன், மாட்டிக்கிட்டான். ஒத்து வந்தா பாருங்க, இல்லைன்னா ஜெயிலே போட்டு தள்ளுடுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. ரொம்ப விசுவாசமான பையன் அவன். அண்ணாமலை வரா. இவங்க தான் அண்ணாமலையா? ஆமாம், அவன் தான் அண்ணாமலை. பக்கத்தில் அண்ணன் தவசி, அந்த பத்திரிக்காரன் சொன்னல அன்பர் அவன். பாருங்க, பார்க்க மாட்டீங்களா?
அந்த வெள்ளப்பேண்ட் வெள்ளச்செடியோட யாரவன்? பேர் தமிழ்குமரன். மந்திரமூர்த்தியார் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் இவர் தான் பிரெயின். இவர் வெளியில் தெரிய மாட்டார், மந்திரமூர்த்தியார் மட்டும்தான் தெரிவார். குட் மார்னிங் சார். எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டீங்களா? எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு. கரெக்டாக சொல்லிட்டு வரல? என் வார்த்தையை மீற மாட்டா சார் அவன். ஓகே சார், அது போதும். என்னன்னு சொல்லிருக்கீங்க அவன்கிட்ட போய்? போலீஸ் ஸ்டேஷனில் நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் போலீஸ்காரங்க என்னை அடித்தாங்க, எனக்கு வலி தாங்க முடியல, அதனால நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். முட்டா பையன் ஏன் உளறி வச்சிருக்கான் ஸ்டேஷன்ல? பட்டாளத்தர் குடும்பத்து மேலே இருக்கிற விசுவாசம், அதனால தான். என்ன எம்எம், அவன் பார்வையே சரியில்லையே, கவுத்துருவான் போல இருக்கு. உங்களுக்காக வாதாட யாராவது வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? வக்கீல் அது இது எதுவும் வேண்டாயா. நடந்த உண்மை என்னன்னு நானே சொல்லிடுறேயா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.